வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து ஒரு எதிர்மறையான தாக்கங்களை உண்டு பண்ணக்கூடிய செய்திகளாகவே கடந்த வீடியோக்கள் வந்திருக்கும். என்ன, இந்த தேசத்தினுடைய தலைவர்கள், தேசத்தினுடைய ஜனநாயகம், இந்த தேசத்தின் மது கொள்கைகள் இதெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வரேன். அதில் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களே இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. என்ன, தொழில் முதலீடுகள், அந்நிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய, அந்நிய பிரதேசங்களிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் பல்வேறு துறை சார்ந்தது. அது கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், எனர்ஜி என்று பல்வேறு துறைகளை சார்ந்த நிறுவனங்கள் மேலும் முதலீடு செய்கிறது அல்லது தொழில் விரிவாக்கம் செய்கின்றன. இவை அனைத்தும் இந்த தேசத்தினுடைய வளமான பொருளாதார கட்டமைப்பிற்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் இந்த வளமான பொருளாதார கட்டமைப்பு யாருக்கு போய் சேருகிறது? நிச்சயமாக ஒரு சில நிறுவனங்களுக்கு பெரும்பான்மையாக கூட போய் சேரலாம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த அடுத்த அடுக்கில் உள்ள பொருளாதார நிலையில் அடுத்த அடுக்கில் உள்ள மக்களுக்கும் இந்த முதலீடுகள் வந்து சேர்கின்றன. ஆனால் இங்குள்ள ஒரு சவால் என்னவென்றால், அந்த தொழில் பரவலாக்கம், வாய்ப்புகள் பரவலாக்கம், அதாவது அந்த லிபரலைசேஷன் இல்லை. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்குதா? இல்லை. பண வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகளும் போய் சேர்கிறது. அதுதான் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சவால். இப்படியே விட்டுட்டு அது பணக்காரங்கள் தான் பணக்காரனாவாங்க, நம்மளாம் ஏழையாகவே இருப்போம், நம்மளுடைய தேசம் ஒரு பெரிய ஏழைகளை கட்டளிப்பற தேசம் அல்ல என்றெல்லாம் நாம் குறை கூறிக்கொண்டே இருக்க முடியுமா? ஏன் அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாதா என்றால் நிச்சயமாக இயலும். நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தில் இரண்டாவது அடுக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும்? முயற்சி தான் செய்யணும். அது எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரி விவரங்கள் எங்கே கிடைக்கும்? இந்த தரவுகளை நான் எங்கேருந்து வாங்கிறது? இதற்கு வங்கிகள் உதவி செய்கிறது. இதே வங்கிகளை நான் சில குறைகளை கூறி வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். ஆனால் இந்த வங்கிகள் தொடர்ச்சியாக அந்த தொழில் முனைவோருக்கும் உதவியாகத்தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக இதை அணுக வேண்டிய முறை, அணுக வேண்டிய தளங்கள், அணுக வேண்டிய தகுதிகள் என்ன? எல்லோருக்கும் எனக்கு தொழில் செய்ய ஆசை இருக்கிறது அல்லது தொழில் செய்ய விருப்பம் இருக்கிறது, அந்த தொழில் வாய்ப்பை எனக்கு கொடுங்கள், வங்கி நீங்கள் கடன் கொடுங்க, நம்ம கேட்க முடியாது. அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்கிறேன், அதுக்குள்ள திறன்களை வளர்த்திருக்கிறோமா? வளர்க்க வேண்டும். இல்லை என்றாலும் வளர்க்க வேண்டும். ஸோ உங்களுடைய தகுதிகளை, உங்களுடைய தொழில்நுட்ப தகுதிகளை அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய திறன்களை நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு திறமை உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை மேலும் கூர்மைப்படுத்துவதன் மூலமாகத்தான், அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாகத்தான் அடுத்த பொருளாதார தளத்திற்கு நாம் செல்ல இயலும். ஸோ தொடர்ந்து அடுத்த பொருளாதார நிலைக்கு செல்வதற்கு நாம் எந்த வகையிலெல்லாம் தயாராக வேண்டும்? தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிடுறேன். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.